ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோபுவின் புஸ்தகம் 23 அதிகாரம் 10 நான் வாசிக்கிறேன். ஆனாலும் நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். எல்லா இழப்புகள், பிள்ளைகள் இழந்தாச்சு, குடும்பத்தை இழந்தாச்சு, சொத்தை இழந்தாச்சு, ஏன் தன் சரீரத்தினுடைய சுகத்தையும் இழந்தாச்சு. தவறு செய்தாரா? இல்லை. தேவன் அவரை சோதனைக்கு உட்படுத்துகிறார், பாடுகளுக்கு உட்படுத்துகிறார். அவருடைய பாதை கடினமாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரை மறுதலிக்காமல், பின்வாங்காமல், விசுவாசத்தை விட்டுவிடாமல், ஆண்டவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நான் நம்பிக்கை இருப்பேன் என்று எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்ல, அதோடு கொடுமையான ஒரு காரியம் என்னன்னா, அவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியவில்லை. முந்தின வசனத்தில் சொல்லுகிறார், இடது புறத்திலே கர்த்தர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலே நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறான் சொல்லி, அவரை கண்டுபிடித்தால் நலமாக இருக்குமே, என்ற சத்தத்தை கேட்டால் நலமாக இருக்குமே என்ற பிரச்சனையின் பாடுகள் எல்லாம் அவருடைய சொல்லுவேன். எல்லா பக்கமும் இருள். இந்த சூழ்நிலை தான் சொல்லுகிறார். ஆனாலும் நான் பின்வாங்குவதில்லை, அவர் என்னை சோதிக்கிறார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் கடந்து போனாலும் இந்த டெஸ்டிங் டைம்ல பொறுமையா இருப்பேன். ஏன் தெரியுமா? நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன் சொல்லுகிறார். ஆண்டவர் சில பாடுகளை ஏன் அனுமதிக்கிறார்? அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிற வாழ்க்கையில பாடுகள் இருக்கக்கூடாது, வேதனைகள் இருக்கக்கூடாது, கஷ்டங்கள் வரக்கூடாது, நஷ்டங்கள் ஏற்படக்கூடாது, பல விதத்தில் எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவைகளை அனுமதிப்பதின் காரணமே நாம் மீண்டுமாய் என்னும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதத்தில் உருவாக்கப்படுவதற்கே. பொன்னை புடமிடுகிறான். எதற்காக? அது மண்ணும் மற்றும் சேருமா, அது கலரே வேற மாதிரி தான் இருக்கும். அது மிளிர வேண்டும் என்று சொன்னால் அந்த பொன்னை புடமிடுகிற கோல்ட் ஸ்மித் தன்னுடைய முகம் அதில் தெரிகிற அளவுக்கு தீயிலே அவன் வெப்பத்திற்குள்ள, உஷ்ணத்துக்குள் அதை கடந்து போக பண்ணுவானாம். அதற்கு பின்புதான் அதை ஸ்டாப் பண்ணுவானாம். அதன் மூலமாக அது முழுமை பெறுகிறது, ஒளிரக்கூடியதாய், ஒளி வீசக்கூடியதாய் அது ஒரு பூரணத்துக்குள் கடந்து வருகிறது. ஓட்டி கொண்டிருக்கிற எல்லா அசுத்தங்களும் அப்புறப்படுத்தப்படுகிறது. நாமும் தேவன் தமது சாயலை நம்மில் வெளிப்படுத்த, தம்முடையவர்களாய் மாற்ற, தமது வல்லமை வெளிப்படுத்த, தம்முடைய ஜனம் என்பதை காண்பிப்பதற்காக சில பாதைகளை அனுமதிக்கிறார். பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சைனா தேசத்தினுடைய பீங்கானது, அதனால் உருவாக்கப்பட்ட கிண்ணங்களாக இருக்கலாம், தட்டுகளாக இருக்கலாம், அவைகள் மிகவும் புகழ்பெற்றவை. ஆனால் அது உருவாக்கப்படுகிற விதமோ கடினமான ஒரு பாதை. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அக்கினியின் பாதையில் அதில் அந்த உஷ்ணத்துக்குள்ளே, அந்த தீக்குள்ளே வைத்து அதை ஹீட் பண்ணுவாங்களாம். அது பாதையை கடந்து வரணுமாம். அது ஏன் ஒரு முறை பண்ணினால் போதாதா? இல்லை, 3 முறை அது புடமிடப்படுமா. அதற்கு பின்பு அழகிய நிறத்தை பெற்றுக் கொள்கிறது, அழகிய விதத்தில் மிளற ஆரம்பிக்கிறது. அழகிய விதத்தில் இருப்பதினாலே அது மார்க்கெட்டிங், விற்பனைக்கு வரும்பொழுது அநேகர் அதை விரும்பி வாங்குகிறார்கள் சொல்லி அதை குறித்து, அது உருவாக்கப்படுகிற காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க. நீங்கள் அவளேற பெற்றவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்திலிருந்து நன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால், சில பாதைகளை கர்த்தர் அனுமதிப்பார். அதே பாதை தான் எப்பொழுதும் அல்ல, சோதிக்கப்பட்ட பின்பு அல்லது புடமிடப்பட்ட பின்பு, பாடுகளின் பாதையில் கடந்து வந்த பின்பு நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இம்மையிலே மறுமையில அதற்கான பிரதிபலனை பரிதாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசுவோடு கூட பாடுகளை அனுபவித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்யலாம் என்று வேதம் சொல்லுகிறதே. பாடுகளை பார்த்து பின்வாங்கி விடாதீர்கள், சோர்ந்து விடாதீர்கள், வாழ்வதை காட்டிலும் சாகலாம் என்று முடிவெடுத்து விடாதீர்கள். தேவன் இந்த பாதையில் அனுமதித்திருக்கிறார்னா ஒரு நோக்கம் உண்டு. இது தொடரப்போவதில்லை, ஒரு நாள் இதற்கு ஒரு முடிவு உண்டு. என்னை பலப்படுத்துவார். இந்த சூழலை மாற்றி எப்படி யோபு இழந்த அத்தனை திருப்பிக் கொண்டார், நாம் திருப்பிக் கொள்ள முடியாது செய்வார். அந்த நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிற யோபுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகள், ஆனால் முடிவு ரெண்டத்தனையா இழந்து போன அத்தனை நீர் திருப்பி கொடுத்தீரப்பா. வெட்கப்பட விடல, கைவிட்டுறல, ஒண்ணுமில்லாமல் அழிந்து போகவே நீர் அனுமதிக்கல. பிசாசின் சோதனைகள் வந்தது, மனிதருடைய போராட்டங்கள், நிந்தைகள் வந்தது, அவமானங்கள் வந்தது, வெறுமை, ஏமாற்றம், கைவிடப்பட்ட நிலைமை, தனிமை, எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நாள் அத்தனையும் திருப்பி இரட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டானது. அவனுமாகவே இந்த ஒருவரை சோர்ந்து போய், நம்பிக்கை இழந்து போய், தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேன், புறக்கணிக்கப்பட்டு விட்டேன், எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இனி எனக்கு எதுவுமே அங்கலாய்க்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் கர்த்தர் அந்த பாதை அனுமதித்திருக்கிறார். இதன் மூலமாக ஒரு நன்மை எனக்கு வைத்திருக்காது, ஒரு மேன்மை வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் என்று நம்பிக்கையோடு, பொறுமையோடு, சார்ந்துமை உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசத்தை விட்டுவிடாதபடி தொடர்ந்து ஓட உதவி செய்வீராக. அந்த கிருபை எல்லாருக்கும் உண்டாகட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாகத்தான் நாம் விளங்கும்படியாக கர்த்தர் செய்வார், விடவே மாட்டார். அது மனிதர்கள் போராடலாம், பிசாசின் சோதனைகள் பெருகலாம், இயேசு போதும் என்று சொல்லி தொடர்ந்து முன்னேறுங்கள்.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.